விஜய் அண்ணா விமர்சனவங்க யாருன்னா பண்ணுறவங்க இருந்தால் ராஜஸ்தானு இல்லை சத்தீஸ்கர்னா ஓடி போயிடுங்க, தமிழ்நாட்டில் இருக்காதீங்க. விஜய் அண்ணாவோட முழு பவர் உணர்ந்தவன் நான், அதனால நான் சொல்கிறேன். அவர் கண்டி நெஞ்சாருன்னா நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க. ஃபேக் நியூஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே விஜய் அண்ணா நியூஸுங்க. அதை அப்படியே போட்டு அடிச்சு விட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதான். இது உண்மையா பொய்யா முகாந்திரம் இருக்கா இல்லையா? சார் இதுதான் சார் ஃபாசிசம். இவ்வளோ நாள் வந்து எம்ஜிஆர் அரசியல், எம்ஆர் ஜெயலலிதா அரசியல் அப்படி தான் பண்ணியிருப்ப. காமராஜருக்கு போயிட்டோம். அடுத்து ஆபிரகாம் லிங்கன், பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட சொன்னார், ஆண்டவர் செய்த அற்புதம். அதுதான் அற்புதத்தில் என்ன கிடைக்குன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் கூவத்துலேயும் அடையாறுலையும் டால்ஃபின்லாம் மேயும். இல்லை சார், எதிர்கருத்து பேசினா யாரை ஏற்றுக்க மாட்டான்ற விரக்தியா? பத்திரிகையாளர்னா அரசை கேள்வி கேட்கணும். அரசுக்கு ஜிங்சாக் அடிக்கிறதுக்கு என்னத்துக்கு? இப்போ என்ன தெரியுங்களா ஸ்டைல் ஃபேஷனு, கோட்டு போட்டுக்கணும். கோட்டு போட்டு அப்படியே உட்காந்துக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் பயணம். எதுவுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்களா இல்லை சும்மா அப்படியே உட்காந்து இருக்கிறீங்களா? முதலமைச்சரே கிண்டல் பண்ண கோட்டீஸ்வரன். ஐயோ ஆத்தாடி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை அவதூறாக பேசியதற்காக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் இன்னும் விடுதலை ஆகலை, பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருக்கிறாரு. திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் அவரை போய் சந்திச்சுட்டு வராங்க. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் அன்று மாலையே பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு. முதலமைச்சரே அவதூறாக பேசுறாரா, எலும்பு உடைப்புன்னு சொல்றாரா அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டா பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகள் வந்து கடந்த கால ஆட்சி காலத்துலலாம் வந்து அதை பெருசு பண்ணாமல் அதை கடந்து போக பார்ப்பாங்க. இப்போ தாவே காட்சியில் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு புது ட்ரெண்டை ஒன்று செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா முதலமைச்சரை பற்றி யாருன்னா பேசணுன்ற எண்ணமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது மொதல் பார்வை. ரெண்டாவது வந்து சரி திமுக இது மாதிரி பேசலாமா அப்படின்னா அது பேச தேவையில்லை, பேசக்கூடாது. மக்கள் பிரச்சனையை பேசாமல் நீங்கள் வந்து தனிமையிலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு கோவம் வர மாதிரி நீங்கள் எதனா பேசுனீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனை வரும்ன்றதை அவங்க காட்டுறாங்க. இதனால் வந்து பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா மக்களோட அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாதிப்புக்கு அந்த தன்மை. அது வந்து ஒரு ஒரு நல்ல சமிக்கை அல்ல. இதை தாண்டி வந்து இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சரி இப்படி இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கைது பண்ண போகிறீங்கன்னா இது பெருசாச்சுன்னா எத்தனை பேரை கைது பண்ண போகிறீங்க? இது எங்கே போகுது இந்த அரசியல்? இது எனக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலுக்காக இருக்குமா சார்? இல்லை, அச்சுறுத்தல் தான். அதில் வந்து பேசுனீங்கன்னா இதான் நிலைமை, பேசுனீங்கன்னா இதான் நிலைமை. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது முதல்வரை வந்து யாரும் வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது, முதல்வரை வந்து யாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, முதல்வரை யாரும் விமர்சிக்கக்கூடாது. அது முதலமைச்சரே பேசுறாரு. அவரு பேசுவாருங்க, அவர் முதலமைச்சர். நீங்க முதலமைச்சரா? இல்ல உங்க முதலமைச்சர் மாதிரி எல்லாம் விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? இல்ல, கடந்த காலத்துல முதலமைச்சர் எல்லாம் பேசியிருக்காங்களே, இவரே தான் பேசியிருக்காரு கடந்த முதலமைச்சர். இப்போ அதாவது ஐயா ஆதவர்ஜுனா வந்து ஒரு காலத்துல முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே, சதி கொலை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. யார் தப்பு? ஸ்டாலினோட தப்பு. இன்னைக்கு கரெக்டாக கைது பண்ணுறாங்க. அது யாரோட சாமர்த்தியத்தனம்? விஜய் சாரோட சாமியத்தனம் சார். அதாவது நான் எப்படி கைது பண்ணா ஒரு விஷயத்துக்கு கைது பண்ணா அந்த கேஸ் நிக்கணும், அதுக்கு தண்டனை வரணும். சும்மா பொழுதுபோக்குக்காக போலீஸ் போய் நிக்கிறது, கைது பண்றது என்கிட்ட இருக்குது. ஆளு தான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற பருத்தி மூட்டில் இருக்கிற 50 மூட்டை எடுத்து அதில் போடுவேன், அதில் இருக்கிற பருத்தி மூட்டை எடுத்து நான் அப்புறம் இதில் போடுவேன், இதில் தான் திருப்பி அதில் போடுவேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதுக்கு அந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாமான்னு கேட்குறீங்க. அது நான் முடிவு பண்ணணும். சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுலாம் வந்தாங்க. ஆமா, இப்போ போலீஸ் அந்த வேலையில பார்க்கணும். இல்லை, இப்போ நீங்கள் இப்போ எதை கேட்குறீங்க என்கிட்ட? விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜெயிலில் இருக்கிறாரு, பாளையங்கோட்டை ஜெயிலில் 2வது நாளாக. இப்போ நேற்று கைது பண்ணாங்க, இப்போ நாளைக்கும் இருப்பார் போல தெரியுது. எப்போ பெயில் கிடைக்கும்னு தெரியல. ஸ்டேஷன் பெயிலில் அப்படி லிஸ்ட் போட்டோம்னா சமூக வலைதளத்தில் எழுதினவங்க பேசினவங்க நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேல் வரும் ஒவ்வொன்றா. ஏன் அவசரம்? அதான் நிறைய காவல்துறை இருக்குல்ல. என்னங்க நீங்கள் அவ்வளோ பெரிய விளையாட்டுனா இல்லை, சீரியஸாக பண்ணுறோம் நாங்கள். அவ்வளோ பெரிய ஸ்டாரு ஆளாளுக்கு பேசுறீங்க. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா அவர் பேசுவார், நீங்களாம் ஏன் பேசுறீங்க? இல்லை, குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன்னு சொன்னார்ல, அது விஜய் சார்னா அப்படிதான். விஜய் சார் பாடுவார், ஆடுவார், பேசுவார், வைவு பண்ணுவார், சாங்கு போடுவார். விஜய் அண்ணா பண்ணலாம், நீங்களாம் பண்ணக்கூடாது.
விஜய் அண்ணா வந்து கொத்து பரோட்டான்னுவாரு, செய்கை செய்வாரு, செஞ்சு விட்டுருவான்னுவாரு. அதெல்லாம் முதலமைச்சர் பண்ணலாம். இல்ல நீங்க அதுக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அது சட்டமன்ற மாண்புகள்லாம் வந்து மீறினது கிடையாது. இல்ல அதாவது முன்னாடிலாம் வந்து எப்படின்னா எதிர்க்கட்சியினர் கூட அனுமதி கேட்கலாம். ஏதாவது ம், செய்கை செய்றாங்களான்ட்டு. ம். அது எனக்கு உடன்பட்டிருந்தா நான் அனுமதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது உடன்பட மாட்டாரு. அதுதான் சொல்றாரு. அவரு கேட்டாங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்ல அப்ப கேட்டாரு. அவர் என்ன பண்ண வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நாகரிகமா இருக்குன்றதால அப்படியே ஆன் தி ஸ்பாட்ல செய்கை குடுத்தேன் அப்படின்றாரு. ம். இப்ப வந்து இப்ப வேற ஏதோ ஒரு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை ஒருத்தர் பேசணும். அப்ப வந்து இது வந்து எப்படின்னா, இந்த கை காட்டி பேசுற மாரி வந்துரும். மீனவர் பிரச்சனைன்னா, "பேரவைத் தலைவரே, பேரவைத் தலைவரே" எப்படின்னுவாங்க. என்னன்னா, "இலங்கை பேரவைத் தலைவரேன்னுவாங்க." என்னப்பா அவையில குந்தகம் வளைக்கிற மாரி கைய அசைச்சதுனால இந்த செயல் வந்து நடக்காது. இதை நீக்குங்க அப்படின்றாரு. இதே அவங்க வந்து எதனா ஒரு ஒரு பாட்டு போட்டு அதுக்கு வந்து பாட்டுக்கு ஆக்ஷன்லாம் பண்ணாங்கன்னா, ம். அப்ப வந்து இப்ப இப்ப விஜய் சாரோட ஒரு சில டான்ஸ்லாம் ஃபேமஸா இல்ல இருக்கும். அவரு சுறா மாதிரியே குதிப்பார் கடல்ல. அதுதாங்க அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, தாவேகா சார்பா நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தா உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. தாவேகா சம்பந்தமா இல்ல தாவேகா ஆதரவா நீங்க என்ன வேணா பேசலாம், செய்கை பண்ணலாம். முதலமைச்சர பாராட்டி பேசலாம். இந்த மாரி ஒரு புரோட்டோடைப்ஸ் இருக்கு. அதனால தான் சொன்னேன். இந்த ஆட்சியில வந்து ஒரு சில விஷயங்கள் புதுசா அவங்க பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அந்த புரோட்டோடைப்ஸ் இருக்குமேயானால் அத ஃபாலோ பண்ணலாம். இதை தவிர்த்து வேற யாருனா எதனா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேரவையில அனுமதி கிடைக்காது. காவல்துறை உங்கள கைது செய்யப்படும். உங்க தொலைக்காட்சி எதனா நீங்க நடத்தி ஏடாகூடமா கேள்வி கேட்டீங்கன்னா, அங்க ரெய்டு வருவோம். அங்க வந்து விசாரிப்போம். பத்திரிக்கையாளர்கள் எதனா பேசினாங்கன்னா, அவங்கள எடுத்து அதாவது அவங்கள என்ன பண்றது, இப்ப இப்ப நான் இருக்கிறேன்னா, எனக்கு வந்து திமுக ட்ரெஸ்ஸு, இல்ல அதிமுக ட்ரெஸ்ஸு, இல்ல பிஜேபி ட்ரெஸ்ஸு போட்டு, மோடி மூஞ்சி போட்டு, இல்ல கையில ஒரு சொம்ப குடுத்து, அதாவது ஏங்க இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. இதையே திருப்பி பண்ணா தப்பு. இல்ல ஆனா நார்மலைஸ் பண்றீங்க சார் நீங்க. நான் எத நார்மலைஸ் பண்ணோம்? ம். அவங்க அதுதான் அதாவது திமுக, பாஜகவோட சேர்றத நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம மீது ஒரு விமர்சனம் வரும். அதாவது இவங்க 2 பேரும் சேராதவங்க கிடையாது. சேர்ந்தா தப்பு இல்ல, ரைட்டுன்றது அவங்க பிரச்சனை. நீங்க அவங்க கூட கூட்டணியில ஓடி போயிட்டீங்க. யாரு? காங்கிரஸ் ஓடி போயிட்டீங்க. இப்ப அத நார்மலைஸ் பண்றீங்க. நீங்க எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ? உங்க கூட திமுக கூட்டணியில இருந்தவங்கலாம் அந்த கூட்டணிய விட்டு வெளியில வந்திருப்பாங்க. அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அதிமுக எம்எல்ஏ 25 பேர் உங்களுக்கு மாத்தி போட்டுருக்காங்க ஓட்டு. அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அமமுக எம்எல்ஏ உங்க மேல குதிரை பேரப்ப அரசியல் இருக்கு குற்றச்சாட்டுன்னு அதிமுக, அமமுக அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. லாக்அப் டெத்து தாவேக்கா ஆட்சியில நடந்தது. அதனால என்ன வேலை வாய்ப்பு குடுக்குறாங்க. நடவடிக்கை அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. 2 ஊழலுக்கு பேர் போன 2 விஜயபாஸ்கர் உங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்க. அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. லாட்டரி வியாபாரத்துல இருந்து ஒருத்தர் வராரு. அவர அமைச்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க. அவருக்கு வாய்க்கு வந்தத பேசுவார். அத நடவடிக்கை நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. மாத்திரையில வச்சு ஒருத்தர் கசக்கிட்டு இருக்கிறாரு. அத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. ரீல்ஸ் மோகம் நாடு பூரா போகுது. ஸ்கூலு, காலேஜ் ஒரு இடம் பாக்கி விட்டத நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. இத நார்மலைஸ் பண்ணதுக்கு இவ்ளோ பண்றீங்க, பேசுறீங்க, ஆள் வச்சுலாம் வேலை பார்க்குறீங்க. இவ்ளோ விஷயத்த இன்னும் நார்மலைஸ் பண்ணினே போறாங்க. நின்னபா இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாரி போகுது. ஆனா, அதாவதுங்க எத எப்படி கரெக்ட்டா செஞ்சு மூளை செலவை செய்யணும், யார எங்க தட்டணும், யார எப்படி பண்ணணும், எந்த வாதத்த அப்படியே நிறுத்தணும், மடைமாற்றம் எப்படி பண்ணணும், அதெல்லாம் பிரமாதமா பண்றாங்க. நரேட்டிவ் செட் பண்றதா? நரேட்டிவ்லாம் இல்ல. நரேட்டிவ் செட் பண்ணி அப்ப அதுல ஜெயிச்சு அந்த உட்காந்துச்சு அந்த நாங்க. நரேட்டிவ் எதிர்த்து அரசியல் செய்ய முடியலல்ல மற்ற கட்சியினரால. பண்ண முடியாதுதான். அடுத்த தேர்தல் வர வரல அது ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த தேர்தல் வர வரல இப்படிதான் இருக்கும். முடிஞ்சா வந்து எங்க கூட சேர்ந்துருங்க. ம். இந்த எதிர்த்து அரசியல் பண்ணலாம். விஜய் அண்ணாவ மீறி சாங் போட்டு வைபு பண்ணலாம். ஜென்சி கிட்ட போயிட்டு ஹாய் ஹாய் போ போ அப்படின்னு வைபு பண்ணலாம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ஏரியால நாங்க தான் இருக்கிறோம். அந்த ஏரியாலாம் நாங்க எடுத்துக்கணும். அந்த ஏரியா, இந்த ஏரியா எல்லா ஏரியாவும் எங்க ஏரியா. முடிஞ்சா போய் எங்கனா வந்து வயசான அரசியல் எதுனா இருந்தா போய் பார்த்து பண்ணிக்கோங்க. ம். நான் விளையாட்டுக்கு சொல்லல. சீரியஸாவே சொல்றேன். நீங்க வந்து அந்த எண்ணம் இருக்குமே ஆனால் அத அப்படியே முடிச்சிருங்க. இப்ப இதுல வந்து இப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்குலாம் அவரு ஒரு வியூகத்த எடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்த எடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வியூகத்த எடுக்குறாங்க. உங்க வியூகம்லாம் தனித்தனியா வச்சுக்கோங்க. விஜய் அண்ணா கிட்ட எந்த வியூகமும் பயன்படாது. இல்ல அப்ப விஜய்க்கு அவ்வளோ பெரிய அபரிவிதமான செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. செல்வாக்கு கிடைங்க. நான் என்ன பண்ணுவேன்? உங்கள சிந்திக்காம செயல்பட்டுருவேன். இப்போ சார் உதாரணத்துக்கு மக்கள் என்ன முட்டாளா சார்? மக்கள் முட்டாளுன்னு நான் அந்த அந்த இடத்துக்குலாம் போல. ம். அன்பா, குணமா, ஆசையா உங்கள ஓட்டு போட வச்சுருவேன். இப்போ நிதி நிறுவனத்துல போய் அந்த அன்ப வர வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு. ஆமா. அந்த அன்ப யார் யாரெல்லாம் வர வச்சிருக்காங்கன்றத சொல்றேன். இப்ப நிதி நிறுவனம் இருக்கும். உங்களுக்கு இங்க போடுங்க, அதிகமா லாபம் தரேன். என்கிட்ட சீட்டு கட்டுங்க, அதிகமா லாபம் தரேன். நீங்க தங்கத்துல வாங்கி போட்டீங்கன்னா, உங்களுக்கு தங்கம் இன்னும் பெருசா வரும். அதுக்கப்புறம் நெருப்பு கோழி ஸ்கீம் இருக்கு. அதாவது அது என்னது?
ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வளர்த்தேன், ஈமு கோழி. அதுக்கப்புறம் தேக்கு மரம் இங்கே நட்டு வச்சா 30 சைஸ் தேக்கு பெருசாகும். அப்புறம் உங்களுக்காக நாங்கள் செடி வளர்த்து அதை மரமாக்கி அதில் வர காசெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் கார் வாங்கி நிறைய கார் விடுவோம். இப்படியெல்லாம் பண்ணவங்க தான் அதுக்கப்புறமா மக்கள் வந்து ஏமாந்து போனாங்க. இல்ல அவங்கலாம் ஜெயிலுக்கு அன்பா போயிட்டாங்க. தான் பேசுனாங்க. இது அரசியல ஏமாத்துனவங்க. அரசியல்ல எதிர்த்து பேசுறவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. விஜயபாஸ்கர் ஜெயிலுக்கு போனாரா? செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறாரா? செங்கோட்டையன் ஜெயிலுக்கு போனாரா? ஈவாவேலு ஜெயிலுக்கு போனாரா? இல்லை நாளைக்கு ஆதவ் ஜெயிலுக்கு போவாரா? சும்மா போனால் கூட ஏதோ சும்மா தமாசை கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அரசியல் பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இதில் திமுக நல்ல கட்சி, அதிமுக நல்ல கட்சி, அது என்னோட வாதமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா திமுகவோட அது என்னன்னா, அதாவது திமுகவோட சேர்த்து நம்ம நம்ம குரல் வெளியே நம்மளே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் திமுக தான் பேசுவாரு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அதுதான் நம்ப மாட்டாங்க. எப்படி நம்புவீங்க? நீங்கள் அதை தானே பிளான் பண்ணி பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜி வாங்கின 10 ரூபா, சேகர் பாபு அவர்கள் தாவேக்காவை தாக்கின பொழுது, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்த பொழுதுலாம் நான் வந்து நல்லது அப்படின்னு பேசிட்டேன். நான் இவங்களெல்லாம் எதிர்த்து பேசவே கிடையாது. ஐயா சவுக்கு சங்கர் கைதானப்போ நான் வந்து பேசினேன். காவல்துறையில் நான் எங்கே போகிறேன் ஏது பண்ணுறேன் விசாரிக்கல. பிஆர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு என்னை கேட்கல. அதெல்லாம் மறந்துடணும். வசதியாக நமக்கு வேண்டி வசதியாக இதெல்லாம் மறந்துடணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிறது எங்கோ குத்துதோ கூடனா பெயிண்ட் எடுத்து அடிக்கணும். அண்ணாமலையை பற்றி ஆதரவாக பேசலைன்னா 200, திமுக பற்றி ஆதரவாக பேசலை இல்லை எதிர்த்து பேசினா அதுக்கு ஒரு கலரு, தாவேக்கை பற்றி பேசினா அதுக்கு ஒரு கலர். என்ன பெயிண்ட் கடையில் வேலை செய்கிறீங்களா? இல்ல ஆனா இதுல ஒரு யதார்த்தம் என்னன்னா, அரசியல் யதார்த்தம் குதிரை பேர அரசியல் தான் யதார்த்தம். இல்ல குதிரை அரசியல் வேகத்துல அரசியல் என்பதே நிகழ்காலம் தானே சார். கடந்த ஆமா. காலத்துல பேசுனதெல்லாம் மறந்துடுறாங்களே. அது தேவை கிடையாது. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் வைப், அதாவது நேத்து வரையிலும் இப்படி உட்காந்து பேசிட்டு இன்னைக்கு அதாவது பத்திரிகையாளர்னா அரசை கேள்வி கேட்கணும். அரசுக்கு ஜிங்சாக் அடிக்கிறதுக்கு என்னத்துக்கு? அரசாங்கத்துக்கு பாராட்டுறதுக்கு எதுக்கு? அதுதான் அவங்க சொந்த கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல. அது இது எப்படின்னா படுத்துக்கிட்டு அப்படியே எதையோ பார்த்து துப்புறதுன்னுவாங்க, அந்த கதை தான். அரசு வந்து சரி இப்போ ஒரு சிலர் பேசுவாங்க. இப்போ உங்களை போன்ற நான் சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை ஊழல் வகையில் கூட வச்சுக்கிறேன் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஈமா ரோஸ் பண்ண நான் கூட வச்சுக்கிறேன் சொல்லுவேன். எங்கே தாவேக்கால இருக்குது இல்லை ஆதரவாக பேசுகிறவங்க யாருன்னா கூப்பிட்டு ஐயா ஆதவ ஒரிஜினா நல்லவர், விஜயபாஸ்கர் நல்லவர் அப்படின்னு சீட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு க்ளீன் சீட் சொல்லுங்கள். உங்கள் கட்சி அதை விட கேவலமாக போயிட்டு இருக்குது. தாவேக்கா ஊழல்வாதிகளோட ஊற்றா மாறி கொண்டு இருக்கிறது. என்ன பேசுறீங்க நீங்கள்? இந்த 1,30,000 ரூபா வாங்கினாரு, அது எந்த கட்சியிலேருந்து வாங்கினாரு? மஃப்ளர் போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சரி, இப்போ மற்றவங்களாம் அந்தந்த கட்சி இருந்தலாம். சகாயம் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அவர் என்ன, அவர் திமுகவா இல்லை அவர் அதிமுகவா? அவர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறேன், முதலமைச்சர் பேரை கெத்துக்காதீங்க, மாண்பா நடந்துக்கங்க, ஊழல்வாதிகளெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்க்காதீங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வசதியா அப்படி காது என் காது கேட்காது. இல்ல ஒரு விவாத மேடைன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியை சேர்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் சொன்னார், நாங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். ஆமா அப்ப அப்படி சொல்லிட்டு போங்க. எத்தனை வாஷிங் மிஷின் எவ்வளோ பெருசு? பிஜேபியோட பெரிய வாஷிங் மிஷினா இல்லை பிஜேபியோட சின்ன வாஷிங் மிஷினா? வாஷிங் மிஷினா அதை வண்டி சொல்லணும்ல. அது என்ன மாதிரியான வாஷிங் மிஷின், எவ்வளோ நாளில் சுத்தமாவாங்க, எந்தெந்த கரை போயிடும், எந்தெந்த ஊழல் போகும், எந்த ஊழலாம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை வாஷிங் மிஷினில் துவைச்சோம் அவங்க சரியாகலைன்னா அதுக்கு எதுனா திட்டம் வச்சுக்கிங்களா? அதான் டீட்டெயிலாக சொல்லணும்ல. அதுங்க எல்லா கட்சியும் என்ன பண்ணிச்சோ அதே நோக்கத்தில் தான் இது போயிட்டு இருக்குது. இவங்க வந்து கரண்ட் பில் இப்போ கூட வருது. இப்போ உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம், திமுக எம்எல்ஏ கைது, திமுக எம்எல்ஏ அப்படி பேசலாமா? ஏன் இப்போ சரி அவர் பேசினது தப்பு தான், அது சரியில்லை. சரி எத்தனை நாள் அது ஸ்டேஷன் பெயிலில் விடுவாங்களோ இல்லை அவர் வச்சுருப்பாங்களா? இந்த கேஸுக்கு வந்து 90 நாள்லாம் வச்சுன்னு இருக்க முடியாது. இது வந்து ஒரு மர்டர் கேஸோ இல்லை மர்டர் ஃபார் கெயின் இல்லை கொள்ளையடிச்ச கேஸ் எல்லாம் கிடையாது. பேசினது முதலமைச்சரே பேசியிருக்காரு. அதை தான் அவரை பேச வேணாம் தான் சொல்கிறோம். நான் தான் சொல்கிறேன்ல, யாருன்னா அதாவது விஜய் அண்ணா விமர்சனவங்க யாருன்னா பண்ணுறவங்க தான் ராஜஸ்தானு இல்லை சத்தீஸ்கர்னா ஓடி போயிடுங்க, தமிழ்நாட்டில் இருக்காதீங்க. திராவிட நாடு நாங்கள் அப்படி தான் பேசுவோம், அண்ணா சொல்லி கொடுத்தாரு அப்படிலாம் பேசுனீங்கன்னா கைது தான் வரும். அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய சொல்கிறேன். விஜய் அண்ணாவோட முழு பவர் உணர்ந்தவன் நான், அதனால நான் சொல்கிறேன். அவரு கண்டி நெஞ்சாருன்னா நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க. பார்த்தீங்களா இப்போ அதிமுக குதிரை பேரானா ஆமா சொன்னா சொல்லிக்கிட்டோம். நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கும். சனிக்கிழமையானா படம் ரிலீஸ்ன்ற மாதிரி சனிக்கிழமையானா எம்எல்ஏ தூக்கணும். மாதத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேர் தூக்கிடணும்.
அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஊர் 4 பேர் மோசமா நம்மளை பத்தி மலிவா பேசலாம், அதை பத்தி ஐ டோன்ட் கேர். இங்கிலீஷ்ல ஈவில் கீவில் கதை சொல்லிட்டு பூரா ஈவில் ஸ்டோரியே டெட்டு, பிரெயின் டெட்டு, அதுக்கப்புறம் பழைய பேய் படம், எல்லா பேய் படமும் ஓடி நிற்குது இப்போ. தாவேக்காக பழகிட்டீங்களோ? அதாவது எப்படி கரப்பாம்பூச்சி கட்சி வந்து இப்போ எல்லாத்தையும் பழக்கம் பண்ணுது, அது மாதிரி தாவேக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண முயற்சி பண்ணு. என்ன அப்படின்னா அதில் எல்லாரும் நல்லா இருக்கணும், விஜய் அண்ணா கூட சேர்ந்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்லவரா கெட்டவரா, நீங்கள் மோசமான ஆளா, அதெல்லாம் கிடையாது. இப்போ பேசுனதுக்கு கைது செய்கிறீங்க. அதே தூத்துக்குடியில் ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் சீண்டல் சம்பந்தமாக அவர் மிரட்டினார் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எடுத்தீங்களா நடவடிக்கை? வழக்கறிஞர்களுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொல்லி இப்போ உங்கள் மீது வர கம்ப்ளைண்ட் எதுவுமே அதுலேயும் கூட நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க சார். என்ன யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் அதாவது அப்படியே சேர்ந்துருங்க. அந்த புகார் கொடுத்த பெண்மணி கூட என்ன பண்ணியிருக்கணும், புகார் குடிக்காமல் வேற மாதிரி யோசிச்சிருக்கணும். இவங்க கூட சேர்ந்து எப்படி செயல்படுறது? இல்லை நம்மளுமே வந்து 3 லட்சம் சொல்கிறோம், நம்ம ஒரு 50,000 ரூபா யாருன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு 3 லட்ச ரூபா வாங்கி நம்ம ஒரு 50,000 எடுத்துகிட்டு ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து அந்த மாதிரி சிந்திச்சிருக்கு. நீங்கள் போய் புகார் கொடுத்து நேர்மை வலிமை பெருமை அப்படின்னாலாம் வேலை ஆகிறது இல்லை. கைது கட்சி விட்டு நீக்கிறது இதுதான் நடக்கும். இது தொடர்கதையாக போகும். அடுத்த 2029 வரலும் இது கன்ஃபார்மாக இல்லை, தேவைப்பட்டால் 31 வரலும் பண்ணுவோம். நாங்கள் பெரிய பெரிய பிளான் போட்டுக்கிட்டு. நீ இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்களா, லட்சக்கணக்கில் பார்த்துருவாங்களா, கோடி கணக்கில் மீம்ஸ் போட்டு போயிட்டே இருப்போம். எப்படிலாம் வரோன்னா, அதாவது அரசு ஆஸ்பத்திரியில் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் யாருன்னா அனுமதி பெற்று இறந்து போயிட்டா அந்த காசு ஃப்ரீ, நீங்கள் பணம் பே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் சமீபமாக நடந்த கருத்து கணிப்பில் முதலமைச்சர் சிஎம் தான் சிறந்த முதல்வர் அப்படின்னு ஒரு ஆய்வு இது. அதுக்கப்புறம் 12,000 கிராமம் இருக்குது, கிராமம் பூரா ஆம்புலன்ஸ் விஜய் அண்ணா வாங்கி விட்டுட்டார். அதுக்கப்புறமா லஞ்ச லாவண்யம் யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள குச்சி குத்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விஜய் அண்ணா ஃபேக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நம்பிட போறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இதை வந்து ஒரு 10 லட்சம் பேர் இப்ப டெல்லியில போராடிட்டு இருந்த சோனம் வாங்சு அவரை கூட வந்து முதலமைச்சர் விஜய் போய் சந்திச்சாருன்னு ஒரு ஃபேக் நியூஸ் போட்டாங்க. ஆமா ஏங்க, ஃபேக் நியூஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே விஜய் அண்ணா நியூஸுங்க. அதை அப்படியே போட்டு அடிச்சு விட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதான். இது உண்மையா பொய்யா முகாந்திரம் இருக்கா இல்லையா, சார் இதுதான் சார் ஃபாசிசம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இது விஜய் அண்ணா நாங்கள் இப்படி தான் எடுத்துன்னு போகிறோம். 200 யூனிட் ஃப்ரீ சொன்னோமா, கரண்ட் பில்லு கூட வந்தால் அது நாங்களா பொறுப்பு? 200 யூனிட் ஃப்ரீ சொல்லிட்டோம். கரண்ட்டு கூட வருதுன்னா அப்போ நீங்கள் ஃபேன் போடாதீங்க, இல்லை வேறு எதனா வீட்டில் அப்படியே சும்மா உட்காந்து இருக்கோம், இல்லைனா கரண்ட் வரலன்னா கேட்காதீங்க, இவ்வளோதான். இது நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்க எப்படி ஜெயிக்க போகிறோன்னு. எங்கள் ஆட்டம் தெரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? நாங்கள் இப்படி தான் போவோம். குறுக்க யாருன்னா வந்து எதனா கருத்து சொன்னீங்க ஏடா கூடமா பேசினா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம், அவ்வளோதான். ரொம்ப பாசிசம் கீசிசம்லாம் அதெல்லாம் ஜனங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவங்கள ஏமாத்திலாம் நாங்கள் ஓட்டு வாங்க மாட்டோம். அன்பாக குணமாக பேசி இப்படி கை வச்சு வைப்பு பண்ணி ஃப்ளைங் கிஸ் கொடுத்து, உங்கள் விஜய் உங்கள் அண்ணன் நான் இப்படி பண்ணுவேனா, உங்கள் தம்பி நான் இப்படி பண்ணுவேனா, உங்கள் வீட்டுக்குள்ள இப்படியே பேசி அன்பால மாமா விட்டீங்க, அதான் தாய் மாமன் அன்பால பேசி நாங்கள் வெற்றி பெறுவோங்க. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ், அதுதான், எந்த தாபாலும் கிடையாது. நாங்கள் நீங்கள் பாருங்க, இனி வர தேர்தல் எல்லாமே விஜய் அண்ணா தான். முடிஞ்சா கட்சி நடத்துங்க, இல்லைன்னா கையில் கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னாப்பா எனக்கு பாலே போட மாட்டேறா, இல்லை நாங்கள் பேட்டிங் ஒண்டி ஆடுவோம், உங்களுக்கு பாலே கிடையாது பேட்டிங்கே கிடையாது, அதுதான் நாங்கள் அம்பேர் அப்படின்னா அம்பேர் கொடுத்துட்டு போயிடும். இப்போ சபாநாயகர் சொல்கிறார்ல, விஜய் அண்ணா செய்கை செய்யலாமா, வேற யாருன்னா செய்கை செய்யலாம் பர்மிஷன் வாங்கணும். கோர்ட்டு போலீஸு தாவேக்கா எம்எல்ஏவோட பேச்சுவார்த்தை பண்ணாங்க, 35 கோடி பேரன்னு தொடர் கைது, 25 எம்எல்ஏ மாற்றி போட்டது நடவடிக்கை இல்லையே. கல்லில் கிணத்துல போட்ட கல் மாதிரி தானே இருக்கீங்க. எங்கே நியாயம் நீதி நேர்மலாம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போய் ஐயா ப. சிதம்பரம் அவர் சொல்கிறாரு காமராஜர் ஆட்சி நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி மாணிக்கம் தாக்கூர், ஐயா காமராஜருக்கே போயிட்டோம் நாங்கள். இப்போ இவ்வளோ நாள் வந்து எம்ஜிஆர் அரசியல், அம்மையார் ஜெயலலிதா அரசியல் அப்படி தான் பண்ணியிருந்தப்போ காமராஜருக்கு போயிட்டோம். அடுத்து ஆபிரகாம் லின்கன், சாக்ரட்டிஸு, மகாத்மா காந்தி, தெரியுதா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு? நீங்கள் போய் எங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. காந்தியடி, அதாவது இது வந்து அதிசயம், நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்குது. மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பீட்டர் அல்போன்ஸ் கூட சொன்னார், ஆண்டவர் செய்த அற்புதம். அதுதான் அற்புதத்தில் என்ன கிடைக்குன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் கூவத்துலேயும் அடையாறுலையும் டால்ஃபின்லாம் மேயும். அதுக்கப்புறம் மானெல்லாம் அப்படியே அடையாறு பூங்கா பக்கம்லாம் மானெல்லாம் வரும். அப்படியே உங்களுக்கு தென்றல் அடிக்கும் சாயந்தரம் ஆனால், கரண்ட் இல்லைனா கூட உங்களுக்கு சுலபமாக இருக்கும் காற்று.
மக்கள் எல்லாமே கார் வாங்கிடுவாங்க, எல்லாமே சுபிக்ஷமா இருக்க போறாங்கங்க. நாங்க அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கிறோம். எங்களை போயிட்டு இல்ல சார், எதிர்கருத்து பேசினா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்ற விரக்தியா? எங்களுக்கு அடிப்படையில பயம் இருக்கு. அந்த பயத்தை காட்டிக்காம இருக்கிறதுக்கு நாங்க இப்படிலாம் பண்ணுவோம். அவ்வளோதான். வாதத்துக்கு வாதம், புள்ளி வரத்துக்கு புள்ளி வரும் எங்களுக்கு வராது. முடிஞ்சா ஸ்பீக்கர் எடுத்துன்னு வாங்க. நீங்களும் ஸ்பீக்கர் எடுத்துன்னு வாங்க, நாங்களும் ஸ்பீக்கர் எடுத்துன்னு வரோம். நீங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, நாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறோம். யார் பாட்டு பயங்கர வைபா இருக்குதோ அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் எலெக்ஷன். நீங்க இது டெல்லி அரசியல் நானு தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். திமுகல பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, பாசிச பாஜக, மோடி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது தப்பான கோல் போஸ்ட்டு, அது தோல்வி, அது ஓட்டு வராதுன்னு சொன்னேன். என்ன வந்து இவருக்கு என்ன தெரியும்? ஏன்னா இவங்க பாட்டு ஸ்பீக்கர் எப்போ ஸ்பீக்கர் போட்டுன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. அமைச்சர்லாம் லீவ் கேட்டிருக்காங்க சார், எதுக்கு? ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறதுக்கு. ஆமா. ஏங்க அது அது படம் இல்லைங்க. அது வந்து வந்து என்ன சொல்றது? பாடம். இல்ல பாடம் கிடையாது. அது போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா குற்றாலத்துல போய் குளிச்சா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். சிந்திக்கக்கூடிய தன்மைகள்லாம் கூட வரும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. மூலிகை குணம்லாம் இருக்கும். மருத்துவ குணம்லாம் மருத்துவ இருக்கணும். குணம்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு எதனா மனச்சோர்வு, மனப்பிரச்சனை எதுனா இருந்தா ஜனநாயகம் படம் போய் பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பு சரியாயிடும். அது வந்து ஒரு 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 அரிய கொடை. அதனால அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் போனோம், வைபு பண்ணோம், பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். அதை வச்சு தான் அடுத்த 6 மாசம் அரசியல் பண்ணோம். இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா டெல்லி சிறப்பு பிரதிநிதி கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்காது யாருக்கும். இதுவரையிலும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு சினிமா ப்ரொடியூசரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக்கி அவருக்கு ஒரு 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 அங்கீகாரத்தை அடையாளம் கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் முதலமைச்சர் விஜய். அவரை போய் நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சட்டமன்றத்தை வா அப்படின்லாம் பேச தப்பு இல்லை. அது அதெல்லாம் வந்துங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறார் ஐயா மார்கண்டேயன். அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. முடிஞ்சா அண்ணா விஜய் அண்ணா, நான் வந்து சொல்லாமல் வரத்துக்கு தயார், 35ன்றாங்க, நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டோம், கொஞ்சம் பார்த்து கீத்து பண்ணுங்க அப்படின்னா அவங்களே வைப்பு பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முயற்சி பண்ணார் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, அதனால விளாத்திக்குளம் மக்கள் நன்மைக்காக நான் வந்து தாவேக்கால இணைஞ்சேன். இது எப்படி நம்புற மாதிரி இருக்குல்ல? இதுதானே உண்மை. இப்படிதான் நீங்க பண்ணணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி நான் கேட்குறேன், எதிர்கட்சின்னு பேசவே கூடாதா? இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன், தாவேக்கால நீங்களாம் பேசுனீங்களா ஆபாசம்? இல்லை அதை விட என்ன பேசிட்டாரு? அது வந்து அதை தான் சொல்கிறேன். அதனால பேசாதீங்க, கம்முன்னு இருந்தால். இப்போ சட்டமன்றம் வருது இல்லை, அதில் கூட இவங்கெல்லாம் நினைப்பாங்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேசலான்னு. எனக்கு தெரிஞ்சு பெரிய கருப்பு துணியாக தான் வாங்கி இப்படி கட்டின்னு போயிடுங்க எல்லாம். அப்படியே போயிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கோங்க. இப்போ என்ன தெரியுங்களா ஸ்டைல் ஃபேஷனு? கோட்டு போட்டுக்கணும், கோட்டு போட்டு இப்படியே உட்காந்துக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே. எதுவுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிந்திக்கிறீங்களா இல்லை சும்மா அப்படியே உட்காந்து இருக்கிறீங்களா? முதலமைச்சரே கிண்டல் பண்ண கோட்டீஸ்வரன். ஐயோ ஆத்தாடி, நமக்கு என்ன தேவையா இது? மக்கள் ரசிக்கிறாங்க, அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுறாரு, அவர் மேலே போறாரு, மக்களுக்கு அவரோட சொந்த காசு செலவு பண்ண வந்திருக்கிறாருங்க. அவரை போய் தப்பா சொல்றீங்க? அதனால அவரெல்லாம் வந்து நான் அவர் பேச்சே போல. மக்களுக்கு அவர் சொன்ன மாதிரி 2500 பணம், 6 சிலிண்டரு, 4000 ரூபாய், நம்ம அது மாதிரி விஷயங்கள் போகும். இவங்க அதுதான் இந்த திமுக தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி டைவெர்ட் பண்ணுறோம். அது வேண்டாம். இனிமேல்ட்டு அவரை பற்றி எதுவுமே பேச முடிஞ்சா 2500 ரூபாய் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கும் முதல்வர் விஜய் அவர்களே, விரைவில் 2500 கொடுத்து அடுத்த வரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பேசணும். 6 சிலிண்டர் கொடுத்து பெண்கள் வயிற்றில் பால வார்த்த ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பிரதமராகி 12 சிலிண்டர் மாதம் ஒரு சிலிண்டர் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு அதிமுக எம்எல்ஏ இருக்கிறாரு, அம்மாவே மிஞ்சிய தாய் மாமனாகி நீங்க நாளைக்கு பெண்கள் வந்து அம்மா தாலிக்கு தங்கம் தான் கொடுத்தாங்க, நீங்க தாய் மாமன், பெண்களுக்கு தாலிக்கும் தங்கம் கொடுத்து அந்த கல்யாணம் பண்ற ஆம்பளைங்களுக்கு மோதிரமும் மாட்டி விடணும் அப்படின்ற முறையில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளேன் அப்படின்னு அதிமுக. நாம் தமிழர் கட்சி, நான் கூட என் தம்பியை தெரியாம தப்பா பேசிட்டேன். விஜய்க்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. விஜய் அவர்கள் தலைமையில் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆர்மியை உருவாக்குறோம், இராணுவத்தை. இந்த இலங்கையை போய் நம்ம அடிக்கிறோம். தம்பி விஜய் வாழ்க அப்படின்னு எல்லாம் மாற்றி பேசுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இனிமேல்ட்டு நான் பேசுறது ஏதோ சிரிப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது, சிந்திக்கணும். விஜய் என்னாமல் இதெல்லாம் முடியும். சும்மா சொன்னார்னு நினைக்கிறீங்களா? 6 சிலிண்டர்லாம் இல்லை டைம் பாஸ்க்கு சொன்னார். நீங்கள் வரும்போது வரும், ஆனால் எப்போ வரும்னு கேட்காதீங்க, வரும். அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? இப்போ இந்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேலைலாம் பாவம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க, அதிமுக சார்பாவோ திமுகவோ ஆர்த்து பண்ண விஜய் அண்ணாவை அன்பு கோரிக்கை,
என்னன்னா விஜயண்ணா இந்த நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாதனால தாவேக்காக்கு ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு இல்லை வேலை இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 4000 ரூபா பணத்தை கொடுத்து அவங்க பர்மனெண்ட்டாக தாவேக்காக்கா ஓட்டு போற மாதிரி நம்ம ஒரு ஆட்சி பண்ணணும். அப்படி அந்த மாதிரி துணியில தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும். நீங்க விஜய் சார் செய்ய மாட்டாரு, அவர் ஏமாத்துறாரு, அவர் மக்கள் விரோதம் அப்படிலாம் பேசுனீங்கன்னா, நான் காவல்துறை சும்மா தானே இருக்குது. அதனால அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி சார். நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.